நமஸ்காரம், சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம வந்து ஹரிஷ்சந்திர காட், அதாவது காஷியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் ஹரிஷ்சந்திர மகாராஜுக்கு ஒரு நிலைமை என்ன வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெட்டியான் வேலை பார்க்கறதுக்கு அந்த குலத்துக்காரங்க அப்படியே தான் இன்னைக்கும் அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஹரிஷ்சந்திரர் வந்து மகாராஜர் இருந்து ஏன் வெட்டியான் ஆனார் அப்படின்னா, அந்த நேர்மை, அந்த வார்த்தை தவறாத அந்த ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே அவரு பொய் சொல்லாத அந்த ஒரு ஹரிஷ்சந்திரனாவே உண்மை பேசக்கூடியவர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உண்மை பேசுனதுக்கு அவர் எத்தனையோ சத்திய சோதனை நடந்தது. அந்த சத்திய சோதனைக்கு கடைசியில் அவருக்கு கிடைச்சது வெட்டியானோட வேலை தான். நம்ம நார்மல் மானிடம் பிறவி, நமக்கு எத்தனை சோதனை வரும்போதெல்லாம் நம்ம யோசிப்போம், நமக்கு ஏன் இப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இப்படி இல்லை, நம்ம கர்மா தான். என்ன கர்மா நம்ம எல்லாம் பண்ணுவோம், அதே கர்மா தான் கேரி ஓவர் பண்ணி நம்ம லைஃப் சைக்கிள் அந்த டெத் அண்ட் பர்த்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட கர்மா மட்டும்தான். ஸோ அதை ஒவ்வொருத்தரும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கான வேலைகளை முயற்சி பண்ணுங்க. அண்ட் திரும்பவும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தால் திரும்ப நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கணும், திருப்பி இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் சிக்கி தவிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஒரு மனுஷ உயிர் இல்லையா, அதாவது மானிட பிறவியா நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிறவி சோட நோ ப்ராப்ளம். இந்த மனுஷ பிறவி எடுத்ததுக்கு பகவானுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் திருவடியை போய் சேர்றதுக்கான பிரயத்னம்ல நம்ம இருப்போம். ஓகே, தேங்க்யூ.